எல்லோருக்கும் வணக்கம். இவங்க தான் அங்கே குலசாமின்னு எங்கள் அப்பாயி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான குலசாமி எங்கள் அப்பாயி தானே எங்கள் அப்பா சொல்லுவார். சின்ன வயசுல எங்கள் அப்பாயிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 38 வயசு ஆகும்போது எங்கள் தாத்தா வந்துட்டாரு. 38 வயசுல சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு எங்கள் அப்பாயி எவ்வளோ கஷ்டப்பட்டுப்பாங்க. ஆளுக்கிட்டே உதவி கேட்காம இட்லி கடை போட்டு பிள்ளைய மாட்டாங்க. எங்கள் அப்பானா அப்பாய்க்கு உசுது. அப்பா கஷ்டப்பட்டு ஐடி வரைக்கும் படிக்க வச்சாங்க. எங்கள் அப்பா வெளிலதும் ரொம்ப ட்ரையர்ஸாகவே சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொன்னாது நீ தைரியமே ஆட்டாளான்னு. எங்கள் அப்பாவுக்கு உலகத்தில் பிடிச்ச ஒரே ஆள் எங்கள் அப்பாயி தான். அப்பாய்க்கு அப்பா தான். அவள் தான் வைக்கும். நான் வந்தோடனே மொட்டை பாசத்துலேயும் மேலே வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய கவசமாக இருந்தாங்க. அது தூக்கினாலும் அப்பாயோட பேச வேணும். நான் முழுக்க அப்பாயிட்டு தான் இருப்பேன். ஒரு நாள் எங்கள் அப்பாய்க்கு உடம்பு சரியாமல் போச்சு. பேச முடியல. பழசெல்லாம் பண்ணிட்டாங்க. என் அப்பா பேர் கூட பண்ணிட்டாங்க. அப்போ கூட அவரோட பேர் கேட்டாலும் ராவணே தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுட்டாங்க. அப்பாயி ஐசு கூட இருந்தப்ப நான் 12 மாதம் குழந்தை. எங்கள் அப்பா டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே எல்லாரும் வருவாங்க, குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு. ஆனால் தினமும் என்ன அங்கே பார்த்தனால தான் 15 நாளில் சரியாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ கொஞ்சமாக சரியானாங்க. பழைய இல்லைனாலும் சீசு பேசு நல்லா தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா சிரிப்பு இருக்கே, அது எது அளவு இருக்கோ அதே அளவுக்கு என் அப்பாவோட சந்தோஷம் இருக்குது. எங்கள் அப்பா மீன் சாப்பிட்ற அழகு இருக்கு, எதுவுமே செம்ம கிடையாதுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். இன்னொன்று தெரியுமா, எங்கள் அப்பாவுக்கு மீன் முள்ள அடிக்க தெரியாது. எங்கள் அப்பாயி தான் எடுத்துட்டு வருவாங்க. நல்லா வாழ்க்கை போயிட்டு இருக்கப்ப மறுபடியும் அப்பாய்க்க முடியாமல் போயிடுச்சு. எல்லாரும் அழைச்சிட்டு வர மாதிரி திரும்பி வந்தாங்க. எங்கள் ஆட்டாக்கிட்ட இருக்க தைரியம் ஆக்கிட்டே இருக்காதுன்னு அப்பா என்கிட்ட சொன்னார். அப்பா கூட்டாக போனோம், அதிக பாட்டுக்கு போனோம், கோயிலுக்குலாம் போனோம். அப்படியே இருந்தாளா அப்படின்னு நினைக்கும் போது 1 வருஷம் கழிச்சு திரும்பி உடம்பு ஒட்டக்கமாச்சு. எங்கள் அப்பா தடவை உடஞ்சி போயிட்டாங்க. எங்கள் அப்பா என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா அப்படியே நம்புவாங்க. ஆனால் அந்த தடவை கேட்குறவே இல்லை. வாழ்க்கையில் கொஞ்ச நாள் தான் சந்தோஷமாக இருந்தாங்க. மீன் வாழ்க்க பிள்ளைக்கால அதில் விழுந்து கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த டீக்கே ரெடி ஆகிட்டாங்க. நன்றி கடனை காலங்களுக்கு திரும்பி தர முடியாத கடனாய் ஆயிட்டேன்னு எப்போ அழுதாது. அப்பா எங்க அப்படி கேட்கும் போது தான் வருவாங்க அப்படி சொல்லாது. அப்பாய்கிட்ட இருக்கிறதுலாம் இல்லைன்னும் இல்லாமல் இருக்கிறத இருக்கணும் போய் சொல்ல மாதிரி என்கிட்ட சொல்லாதோ இருக்கட்டும். நான் சொல்கிறேன், என் அப்பா என்கிட்ட கட்டாயமாக வருவாங்க. எல்லாத்தையும் சொன்னேன்னா உன்னை சொன்ன பண்ணிட்டேப்பாங்க. என் குலசாமி பேர் கதை போல தோணும், இது கதையும் இல்லை.